இன்றைய தினம் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் இந்த 2வது பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இது நாங்கள் உண்மையிலே இந்த கூட்டங்களை நடத்துகிறது இந்த பிரதேசத்தினுடைய முக்கியமான அபிவிருத்தி மற்றும் மக்களின் நாளாந்த சேவைகளில் இருக்கிற விவரங்களுக்கு தடை இருந்தால் அதுகளை ஏற்படுத்தி ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதுதான். எனவே அந்த முறையிலே இந்த கூட்டம் நடைபெற்றது. இதிலே மிக முக்கியமான சில விடயங்கள் நாங்கள் இன்றைக்கு தீர்மானங்களையும் எடுத்திருக்கின்றோம். முதலாவதாக இந்த எங்களது காணி சம்பந்தமான விடயங்கள் மற்றும் இந்த பாதைகள் சம்பந்தமான பாதுகாப்பு படையின் சம்பந்த விடயங்களை நாளைய தினம் நடைபெற இருக்கின்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் நாங்கள் அது தொடர்பாக மேலதிக நடவடிக்கை எடுக்க இருக்கின்றோம். அத்துடன் இந்த தெல்லிப்பளை வைத்தியசாலை தொடர்பாகவும் விரிவாக நாங்கள் இதை பற்றி இன்று ஆராய்ந்தப்பட்டது. அதில் இந்த தெல்லிப்பளை வைத்தியசாலையின் புற்றுநோய் பிரிவையும் ஆதார வைத்தியசாலையும் சேர்த்துத்தான் நாங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு கொடுப்பதாக நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். ஏனெனில் ஒரு வைத்தியசாலை இயங்குவதற்கு தேவையான எல்லா சப்போர்ட்டிவ் சர்வீஸும் இருந்தால் தான் அந்த வைத்தியசாலை முழுமையாக இயங்க முடியும். அந்த வகையில் ஒரு புற்றுநோய் நோயாளிக்கு ஒரு நெஞ்சு நோய் வரும் பொழுது அப்புறம் அடுத்த வைத்தியசாலை கொண்டு வரும் என்பது பாரிய சிரமம் என்றபடியால் நாங்கள் எல்லாத்தையும் சேர்ந்து ஒன்றாக எடுப்பதற்காக நாங்கள் ஏற்கனவே சுகாதார அமைச்சரோட கதைச்சு அவர் இதுக்குரிய அனுமதியை தரும் பட்சத்தில் தான் தொடர்ந்து அந்த வைத்தியசாலையை முற்றாகவே மத்திய அரசின் கீழ் கொண்டு வருவதற்கு அவர் இணங்கியிருந்தார் என்ற வகையில் நாங்கள் அந்த முடிவை இன்றைக்கு எடுத்திருக்கின்றோம். அதை நாங்கள் சுகாதார அமைச்சருக்கு தெரியப்படுத்தி இந்த வைத்தியசாலை விரைவில் மத்திய அரசாங்கத்தில் கொண்டு போயிருக்கின்றோம். அடுத்ததாக இந்த சடையம்மா கீரிமேலே இருக்கின்ற சடையம்மா மடம் மற்றும் கிருஷ்ணர் கோயில் அதுக்கு போக்குவரத்து செய்வது தொடர்பாக நான் ஏற்கனவே பாதுகாப்பு பிரதி அமைச்சரோட கதைச்சு அவர் அதுக்கு எங்களுக்கு ஒரு பதிலை தந்திருக்கிறார். அதாவது அந்த நேவி கடற்படையிடம் இருந்து அந்த காணியை நாங்கள் உங்களுக்கு முடிவு கொடுத்திருக்கிறோம், யூடிஐயில் கொடுத்திருக்கிறோம் என்றும் அந்த யூடிஐயின் அனுமதியோடு நீங்கள் அதை பாதிக்கலாம், மக்கள் எந்த இடம் சென்று வரலாம் என்று கூறியிருக்கிறார். அந்த வகையில் நாங்கள் யூடிஏ அதிகாரிகளிடம் உரையாடிய பொழுது அவர்களும் அதற்கு சம்மதித்திருக்கிறார்கள். எனவே அந்த பகுதியானது பொதுமக்களின் நடமாட்டத்துக்காகவும் கோயில்களுக்கு செல்வதற்காகவும் வெகு விரைவிலே அந்த ஏரியாவை நாங்கள் திறந்துவிட இருக்கின்றோம். அத்துடன் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக தங்களது கடற்படையினரின் உதவியை நாங்கள் தரணும் என்று சொல்லியிருக்கிறோம். இந்த வகையில் நாங்கள் விரைவில் அந்த பகுதியில் நாங்கள் விஜயம் செய்து மக்களுக்காக எடுக்க இருக்கின்றோம், மக்களுக்காக திறந்துவிட இருக்கின்றோம் அந்த கோயில் பகுதிகள். அத்துடன் பல முக்கிய விடயங்களுக்கு நாங்கள் முடிவுகள் கண்டிருக்கின்றோம். அடுத்த கூட்டத்தில் நாங்கள் தொடர் நடவடிக்கை இந்த தையிட்டி மற்றும் இந்த காணிவெடிப்புகள் தொடர்பாக நாளைய தினம் முடிவு எடுக்கப்படும் சொல்கிறீங்க. ஆனால் தொடர்ச்சியாகவே இந்த மாவட்ட செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் இந்த முடிவுகளுமே எடுக்கப்படுறது. அப்போ இது சம்மந்தமாக என்ன காணி முடிவு விடயம் உண்மையிலேயே பாதுகாப்பு அரசியலோடு சம்பந்தப்பட்ட விடயம். எனவே இது தொடர்பாக முடிவெடுக்க வேண்டியது பாதுகாப்பு அமைச்சர், பாதுகாப்பு டிஃபென்ஸ் கவுன்சில், மற்றது அமைச்சர்கள் மட்டத்தில் ஜனாதிபதி மட்டத்தில் எடுக்க வேண்டியிருக்கு. அது தொடர்பாகத்தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உடனடியாக இந்த கூட்டத்தில் வச்சு நாங்கள் எடுக்கிறாங்க என்றபடியால் நாங்கள் அதுக்குரிய நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கோம். சரி, சரியா? ஓகே. யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே அழக விட்டு இருந்தாலும் கொஞ்சம் வழியாக எடுத்துருவாங்க.
நான் கேட்டேன் சட்டவிரோதமாக வந்து காணிகள் தெரியாத காணிகள் எல்லாத்தையும் பறித்து பீகாரை வந்து கட்டி போட்டு இப்ப நீங்க வந்து மக்களுக்கு சொல்றீங்க, நான் அன்றைக்கு பாராளுமன்றத்தில் பேசவும் கூட நீங்கள் எழுதி சொன்னீங்க வந்து அந்த காணிகள் இல்லாமல் வந்து மக்களுக்கு கொடுக்கப்படும். சரிதானே? அப்ப கொடுக்கப்படுற ஒரு இடத்துல நீங்கள் வந்து அந்த உரிமையாளரை வந்து நீங்கள் வந்து காணி அளக்கிறதுக்கு வைக்கணும். சரிதானே? அப்ப அந்த உரிமையாளர் போய் உங்களிடம் வந்து கேட்கணும், உங்களிடம் வந்து நிர்வாகத்தில் இருக்கிறார்களிடம் வந்து கேட்கணும், எங்களுடைய காணியை உங்களுக்கு நாங்கள் திருப்பி எடுக்கிறது விருப்பம், வேறு எங்களோட அவைத்தான் கூட விருப்பம், அதே கேட்கணும். ஏன்னா அவைக்கு ஒரு அனுபவம் இருக்கு, அவங்க காணி தான் பறிக்கப்பட்டிருக்கு, அவங்க காணி தான் ஒரு காரை காட்டப்பட்டிருக்கு. அப்படி இருக்க அதை கேட்கணும் வந்து உங்கள் காணி அளக்கிறது வந்து எங்களுக்கு திருப்பி வழங்குறதுக்கு காரணத்தை வந்து எழுத்து மூலமாக ஒபிஷியலாக வந்து எங்களுக்கு சொல்லுவோம். சொல்ற இடத்துல வந்து காணியை வந்து நாங்கள் நடக்கிறது விடுவோம். அதான் சொல்றேன். இப்போ அவங்க பக்கத்தில் வந்து ஒரு நியாயம் இருக்குதானே? ஏனென்றால் அவர்கள் இல்லாமல் வந்து நாம ராஜபக்சோட மஹிந்த ராஜபக்ச விரும்புகிற ஆட்களுக்கு வந்து இதெல்லாம் மஹிந்த ராஜபக்ச நான் உங்களுக்காக கண்டுபிடிப்பேன். அதெல்லாம் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து உங்களிடம் வந்து கேட்கிறாங்க. ஒரு பொறுப்பு வாய்ந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு தலைவர்களை வந்துட்டு தயவு செய்து வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு எழுத்து மூலமாக வந்து கொடுங்க. அதாவது நாங்கள் உங்களை காணி திருப்பி உங்களுக்கு வழங்குறதுக்கு நான் அளக்கிறோம். சரி, அளக்கிறதுக்கு ரெண்டு நோக்குகள் இருக்கலாம். காணியை அளந்து தான் நீங்கள் சூழ்நிலை அதே வந்து புறத்தினது நாங்கள் பேர் சொல்ல மாட்டேன் பேர் சொல்லி வந்து நாங்கள் உங்களை படியா இருப்போம். சரி, அப்படிலாம் பேர் சொல்ல மாட்டேன். எவ்வளோ அரசியல் கட்சி பிரிவு நிற்கிறது, பிரச்சனையோட அரசியல் கட்சி பிரிவு நிற்கிறது சொல்லுவேன். நாங்களாம் சொன்னோம் எழுத்துல வந்து நீங்கள் எழுத்துல வந்து உங்களுக்கு காணி திருப்பி வழங்குறதுக்கு அழைக்கப்படுறாங்க உறுதிப்படுத்தாமல் வந்து நீங்கள் அழைக்க விடாதீங்க என்றால், எனக்கு உங்களுடைய சம்பளத்தை கொடுக்காதீங்க கொடுத்ததென்றால் அதுக்கு தெளிவாக வந்து சொல்லாமல் கொடுத்ததென்றால் வந்து அது சுயீகரிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்தப்படலாம். சட்டம் தெரிஞ்சவர்கள் வகையில் வந்து நாங்கள் அப்படித்தான் சொல்லுவோம்.
நான் உங்களோட கேட்கிறேன், ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வகையிலே இந்த மண்ணை சார்ந்தவர்கள் வகையிலே இந்த மக்களுக்கு திருப்பி நீங்க சொல்றீங்க வந்து இந்த மக்களுக்கு அந்த காலை திருப்பி கொடுக்க போறாங்க சொல்றீங்க. ஏன் உங்களுக்கு அந்த நிர்வாகத்தை கொண்டு டிஎஸ் கொண்டு டிஎஸ் உங்களுக்கு தான் கேட்கும். ஏன் அந்த கடிதத்தை வந்து இந்த இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கலாம்? டிஎஸ் சொல்லி சொல்றீங்க. டிஎஸ் வந்து மத்திய அரசாங்கத்தால் தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கணும். அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வழங்கப்படுது இல்லை. சரி, அவர்கிட்ட வந்து நாங்கள் கத்தி சொல்லி பிரயோசனம் இல்லை. ஏன் நீங்கள் கவர்மெண்டாக அந்த டிஎஸ்க்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கிறாரு? ஒவ்வொரு காணி உரிமையாளருக்கு வந்து உங்களுக்கு திருப்பி வழங்குவதற்கு தான் நாங்கள் அழைக்கிறோம் சொன்னா நாங்கள் வந்து அவங்களை அழைக்கிறோம். நீங்கள் அதை செய்யலாம். அதை செய்யாமல் நாங்கள் ஏழு இன்றைக்கு சொல்றீங்களா? அதை செய்யாம தயவு செய்து கட்சி பின்னால் இருக்கிறது குழப்பது வந்து ஒரு சில நிமிஷம் நினைக்கிறாங்க. நீங்க நினைக்கிறோம் என்ன பிரச்சனை சொந்த தாய் பாதிக்கப்பட்ட ஒரு நாள் கூட பார்க்க போகுது. அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தெளிவுகளை பற்றி அந்த விகாரையை உணர்ச்சி கொடுக்கிறார்கள். அந்த விகாரையில் இருக்கிற ஒரு சொற்றிடத்தை மிச்சப்படுத்தி கொண்டு சுற்றி இருக்கிற காணியை கொடுத்து அந்த விகாரைக்குரிய கிரமத்தை கொடுக்கிறது தான் யதார்த்தமான கலை. அதை யாராவது சொல்லுவோம் விகார உடையது யதார்த்தமா நான் சொல்றேன். அந்த விகாரை இருக்கிற சொற்றிடத்தை மட்டும் மிச்சப்படுத்தி கொண்டு மிச்சப்படும் காணியை விட்டு அந்த காணிக்காரருடைய கிரமத்தை கொடுக்கிறது. பக்கத்துல வேறு மூமெண்ட் வந்தது, மறுபடியும் அப்பிரிக்குள்ள மூமெண்ட் வந்தது, ஜனாதிபதி மூமெண்ட் வந்தது, இன்னொரு மூமெண்ட் வந்தது. கடைசியா இப்போ வெயில் போறத போய் ஜனாதிபதி நடக்கும். ஒவ்வொரு போயாடுனா இருக்கிறது ஒவ்வொரு போயாடுனா இருக்கிறது போயாடுனா நீங்கள் ரெண்டு பக்கம் என்பிபியும் எஸ்என்பிபியும் ரெண்டு பக்கம் போராடி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறதா இல்லாட்டி காணி உண்மையில வந்து மக்களுக்கு திருப்பி வழங்கப்படுறதா? எது வெற்றி? தொடர்ந்து போராடி கொள்ளும் மனசுக்குள்ள வெற்றிக்கு கூட ஒரு அடையாளமா இல்லாட்டி போராடி கொண்டே இருக்குதா?
வந்து நீங்கள் இந்த பாதிக்கப்பட்ட ஆளுக்கு நாளைக்கு டிஎஸ்ஐ கொண்டு எழுதுவோம். இவருக்கு திரும்பி காணியில இவருடைய பேருக்கே திரும்பி கொடுக்கறதுக்காக நாங்கள் அழைக்கிறோம். அதுக்கு அனுமதி தரத்தில் கேளுவோம். அதற்கு அணிகளை தாராளமாக கொடுப்பேன். வந்து இந்த கூட்டம் சரியா நடக்கிறது வந்து மூணு மருந்து கொண்டு கட்டணங்கள் எல்லாம் சிதைந்து போயிருக்கு. இன்னும் இதுவரையில இழப்புகள் எதுவும் வழங்கப்படவில்லை. இல்ல நாங்க கொடுக்க தெரியுமா? அப்படின்னா புதுசா நான் வந்து கோரிக்கை தான் தயவு செய்து இந்த அரசு சொல்றாங்க பிரதேச செயல்கள் இருக்கு, முன்னுரிமையில வகையில இருக்கு. அந்த அரசு கொடுத்துருக்கு மட்டும் சொல்றாங்க. நான் எங்களுக்கு அப்படியான தந்ததா செய்தி இல்லை. கட்டணங்களுக்கு காணி இருக்கு, திருத்தப்பட பெரிய செலவு. நீங்களோட தெளிவடைய நாங்க தந்தா நீங்க மினிஸ்டர் சேர்த்து கொள்ள வேணும்னா இந்த காலத்துல 2 வருஷத்தால வரவாள கேட்கலாம். रोड कैसे बढ़ते हैं रोड कैसे बढ़ते हैं ऊपर नहीं है उसे नहीं लेते दिन बढ़ते ठंडा की हालत में लगो अरे का ये काट के मार रहा है अपने मुला की ना बताओ अरे लेकिन ये दिया ना बरोबर किया தெல்லிப்பளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்றைய தினம் பெலிகாமம் வடக்கு பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது.